ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகள்லேருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இப்போ தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக உட்கார்ந்தப்போ தான் ஒரு நியூஸ் வந்துச்சு. அதாவது இந்திய அரசாங்கம் ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்தி இந்திய ஒரு மக்கள் தொகை எல்லாம் கவனத்தில் கொண்டு எங்களுக்கு ஃபியூயல் வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசினதுனால ஈரான் அதனோட இடத்துல இருந்து வெளிவரக்கூடிய கப்பல்களில் சீன கப்பல்களையும் இந்திய கப்பல்களையும் வெளியே விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸ் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தது. இனி நம்ம மக்களுக்கு பெட்ரோலோ கேஸோ பிரச்சனை இல்லாமல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதில் ரொம்ப ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. ஏன் இப்போ இவ்வளோ நிம்மதியாக இருக்குது, இந்த தகவல் நமக்கு கிடைச்சதும் ஏன் இவ்வளோ நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இந்த 3 நாடுகளுக்கும் இடையே போர் இருக்குது இல்லைங்களா? இந்த போரில் உலக நாடுகள் யார் பக்கம் அப்படிங்கிறது தான் இப்போது பிரச்சனை. அமெரிக்கா பக்கம் உலக நாடுகள் நிற்கிதா, இல்லை இஸ்ரேல் பக்கம் நிற்கிதா, இல்லை ஈரான் பக்கம் நிற்கிதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் இப்போது ஓடிட்டுருக்கு. இதில் ஈரான் தனக்கான ஒரு இடத்த, அதாவது எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டுக்கு வாங்க, அப்படி நீங்கள் எனக்கு சப்போர்ட்டுக்கு வரலைன்னா நான் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஈரான் என்ன பண்ணுது அப்படின்னா, ஈரான் கிட்ட ஒரு கணவாய் இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஈரானுக்கும் ஓமனுக்கும் நடுவில் அந்த கணவாய் இருக்கு. அந்த கணவாய்க்குள்ளே தான் கடல், இன்டர்நேஷ்னல் கடல் அதுக்குள்ளே போய் வெளியே வருது. அப்படி வர்ற அந்த தண்ணி வழியாக தான் இஸ்ரேலிருந்து நமக்கு இந்த ஃபியூயல், கேஸு, பெட்ரோல் எல்லாம் கொண்டு வர்ற கப்பல்கள் வருது. ஒரு சின்ன இடத்து வழியாக தான் அந்த கப்பல்கள் நுழைஞ்சு வெளியே வரணும். இந்தியாவுக்கு, சைனாக்கெல்லாம் போகிற கப்பல்கள், ஓகேங்களா? அப்படியான ஒரு இடம் ஈரான் வசம் இருக்குது. அப்போது என்னென்னா, அந்த வழியை தான் கப்பல்கள் யூஸ் பண்ணி ஆகணுங்கிற பட்சத்தில் அந்த கப்பல் போக்குவரத்து அந்த இடத்துல நடந்துச்சுன்னா நாங்கள் குண்டு போடுவோம், அந்த கப்பல்களை தகர்ப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிக்குது. அப்போது இந்த கப்பல்கள் எல்லாமே ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த கப்பல்கள் ஏன்னா தண்ணியில் வர்றது, என்ன ஒரு பெரிய அலைகளில் சிக்கி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அந்த கப்பல்களில் இருக்கிற பொருள்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கும். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள்லாம் பயந்து நாங்கள் அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்கள் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டோம், அல்லது அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை ரொம்ப ஜாஸ்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது கப்பல் முதலாளிகள், அந்த கப்பல் வச்சிருக்க நாட்டு போக்குவரத்தா எதுவாக இருந்தாலும் அவங்க அதை பயந்துட்டு வேண்டாம், சரி நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறாங்க. அப்படியே ஒரு 3 கப்பல்கள் மேலே ஈரான் தாக்கியிருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போது எல்லா கப்பல்களுமே பயந்து நிறுத்திட்டதுனால தான் இந்த பதட்டம் நம்மளுக்கு வந்தது. கேஸ் சப்ளை இருக்காது, பெட்ரோல் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற பதட்டம் பரவுச்சு, ஓகேங்களா? அப்போவும் இந்திய அரசாங்கம் என்ன சொல்லிச்சுன்னா, இல்லை நாங்கள் கரெக்டாக டைமுக்கு கொண்டு வர பார்க்குறோம், நம்ம ஈரான் கிட்ட, இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் கிட்ட தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, இன்னும் பல நாடுகள், அதாவது USA, கனடா, சைனா, ரஷ்யா, அந்த நாடுகள்லையும் இந்த மாதிரி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நம்ம அதை வாங்கி உங்களுக்கு கட்டாயம் தருவோம், உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்ம நாடு நம்மளுக்கு அறிவிச்சது. ஆனால் ஏன் நம்மெல்லாம் ரொம்ப பயந்தோம் அப்படின்னா, அந்த நாடுகள் இருந்தெல்லாம் வாங்கி தர முடியும். அதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது சவுதி அப்படிங்கிறது நமக்கு இந்தியாவுக்கு ரொம்ப கொஞ்சம் பக்கமாக இருக்குது, ஓகேங்களா? அந்த சவுதி அரேபியா, குவைத்து இந்த இடங்களில் எங்கே இந்த பெட்ரோல் கிணறுகள் ஜாஸ்தி இருக்கோ அந்த நாடு இந்தியாவுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிறது இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ், ஓகேங்களா? அதனால இங்கிருந்து நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது ரொம்ப சீப்பாக கிடைச்சிரும் நம்மளுக்கு. ஏன்னா பக்கம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது இப்போ ஒரு கப்பல் ஒரு 1000 கிலோமீட்டர்லேருந்து நமக்கு கொண்டு கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு 1 லட்ச ரூபாய் ஆகும் அப்படின்னா, சும்மா ஒரு கணக்குக்கு நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இதுவே யூஎஸ்ஏலேருந்து ஒரு கப்பல் சேர்றதுக்கு 10 லட்ச ரூபாய் ஆகும். சைனாவிலேருந்து சுற்றிட்டு ஒரு கப்பல் சேர்றதுக்கு
10 லட்சம் ரூபாய் ஆகும். கனடாவிலேருந்து தூரமாக இருந்து வரும்போது அந்த செலவு, அதாவது நம்மளை அந்த ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அந்த கப்பல்கள் வந்து சேர்ற தூரம், நாட்கள், எரிபொருள் எல்லாம் கணக்கு பார்க்கும்போது நமக்கு காஸ்ட்லி ஆகிடும். அப்படி காஸ்ட்லி ஆனால் அதை அவங்க எங்கே வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது கொண்டு வந்து அந்த கப்பல் மூலமாக வர்ற பொருட்களில் தான் அந்த பணத்தை வைக்க முடியும். அப்போது நமக்கு வந்து இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு ஒரு சிலிண்டர் கிடைக்குது அப்படின்னா, சுற்றி யூஎஸ்லேருந்து சிலிண்டர் வந்து சேர்ந்து அதை நம்ம வீட்டுக்கு வரும்போது அது 2000 ரூபாயாவோ இல்லை 2500 ரூபாயாவோ ஜாஸ்தி ஆகிடும் காஸ்ட்டு. ஓகேங்களா? அதுதான் ஒரு பதட்டமாச்சு. கம்மியாக இருக்கும்போதே எல்லாரும் வாங்கிக்கலாம், பெட்ரோல் வந்து கம்மியாக இருக்கும்போதே நிறையா பேரல்கள் எல்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் தண்ணி கேன்ஸ்ல எல்லாம் பெட்ரோல் பிடிச்சிட்டு வந்து பத்திரப்படுத்த ஆரம்பித்தாங்க. இந்த பதட்டம், இந்த சூழ்நிலை இந்தியா முழுக்க எல்லாருமே என்னாகுமோங்கிற பயத்தில், அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டி வந்துருமோ அப்படின்ற பயத்தில் தான் எல்லாருமே வந்து அந்த பதட்டம் ஆச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த கப்பல்களை எல்லாம் ஈரான் விட்டுட்டதுனால, அந்த கணவாய் வழியாக ஈரான் விட்டுட்டதுனால இப்போ திரும்பி அதே மாதிரி எப்போ வர்றது என்ன விலையில வந்து சேருதோ அதே விலையில இந்தியாவுக்கு இப்போதைக்கு வந்து சேர்ந்துருச்சு. அதனால நம்ம எல்லாருமே தப்பிச்சிட்டோம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு வேலை இந்த மாதிரி ஈரான் விடாமல் இருந்திருந்து கப்பல்கள் சுற்றி நிறைய போக்குவரத்து செலவு செஞ்சு வந்திருந்தது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே விலை ஏறிடும். இப்போ பெட்ரோல் வந்து விலை ஏறி தான் கிடைக்கும். அந்த பெட்ரோல் அடிச்சுட்டு நமக்கு காலையில் வர்ற பால் வண்டி, பால் விலை ஏறிடும். காய்கறியெல்லாம் வந்து சேரணும் இல்லைங்களா? பெட்ரோல் அடித்தா தானே காய் வந்து சேரும், பெட்ரோல் அடித்தா தான் காய் வந்து சேரும். அந்த பெட்ரோல் விலை ஏறும்போது காய்கறி விலைகளும் ஏறிடும். அதாவது அத்தியாவசிய பொருட்களோட விலை எல்லாமே ஏறிடும். இப்போ குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிற வேன் கூட பெட்ரோல் அடிச்சு தான் வருது இல்லைங்களா? அப்போ அவங்க ஸ்கூல்லேருந்து அந்த மந்த் வந்து நீங்கள் இன்னும் இவ்வளோ பணம் கட்டினாதான் எங்களால் வேனை உங்கள் வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எதெல்லாம் பெட்ரோல் வச்சு யூஸ் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாமே நமக்கு விலை ஏற்றமாக ஆயிடும் இல்லைங்களா? அதுதான் இவ்வளோ பதட்டத்துக்கும் காரணமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த பதிவு கூட பணத்தை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க, நாளைக்கு ஏதோ ஒரு காரணம்னா எதுவும் கிடைக்காமலாம் இருக்காது, எல்லாமே கிடைக்கும். ஆனால் விலை ஜாஸ்தியாக நமக்கு கிடைக்கும். அதாவது நம்ம 1 கிலோ வெங்காயம் ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வெங்காயம் கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாமே விலை ஏற்றமாயிடும். அதனால கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் நான் பதிவு போட்டிருந்தேன். அதே போல் இன்னைக்கு இந்த பதிவு நான் எடுக்கிறப்பவும் இது மாதிரி வரலைன்னா இந்த விலையேற்றம் வந்துடும், எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆனால் நான் இந்த பதிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தகவல் வந்துருச்சு. அதாவது ஈரான் இந்தியாவுக்கு போகிற கப்பல்களையும் சைனாக்கு போகிற கப்பல்களையும் இந்திய அரசாங்கத்தின் கோரிக்கைக்காக விட்டுருச்சு அப்படின்னு தெரிகிறப்போ ரொம்ப ரொம்ப திருப்தியாக, இனி இந்த பதட்டம் இல்லை, எப்போ போல் நிம்மதியாக நமக்கு சிலிண்டர்ஸும் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோலும் கிடைக்கும். அதே விலைக்கு, இப்போ என்ன விலைக்கு இருக்கோ அதே விலைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயத்தை தான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறப்பல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயமும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதாவது ஒருவேளை இந்த பதட்டம் நீடிச்சிருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்போ பெட்ரோல் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நீடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய பேர் போய் பெட்ரோல் எல்லாம் வந்து கொண்டு போய் பத்திரப்படுத்தி கேன்லாம் பிடிச்சிட்டு போய் வீட்டில் பத்திரப்படுத்தியிருக்கீங்க. அது வந்து வீடியோஸாக கூட கொஞ்சம் வந்திருந்தது. பெட்ரோல் பங்க்கில் ஒருத்தர் வந்து அவ்வளோ வண்டிகள் நிற்கிது, இருந்தாலும் கேன் நிறைய பெட்ரோல் பிடிச்சிட்டு போகிற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வந்திருந்தது. அது பார்க்கும்போது ரொம்ப பதட்டமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு யாருமே இந்த பெட்ரோல் பங்க்லேருந்து பெட்ரோல் கேனில் பிடிச்சிட்டு போய் வீட்டில் வச்சு பத்திரமா வச்சுக்கலாம், பின்னாடி பெட்ரோல் விலை ஏறுனா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியெல்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டில் வச்சுக்கவே முடியாது. அது ரொம்ப ரொம்ப அன்சேஃப்டி. அது வந்து வெறும் வேஃபராகவே போயிடும். அப்படி ஆகும்போது ஏதாவது பிளாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருந்துரும். அதனால தயவு செஞ்சு யாருமே வச்சுக்காதீங்க. அதே மாதிரி உங்க வீடுகள்ல பக்கத்துல யாராவது அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தா அந்த மாதிரி வச்சுக்காதீங்க, அது அன்சேஃப்டி அப்படிங்கிறது சொல்லுங்க. நிறைய குழந்தைங்க இருக்கிற வீடுகளா இருக்கும், நம்மளால ஏதாவது ஒரு உயிர் சேதங்களை எல்லாம் தாங்கிக்கவே முடியாது. தயவு செஞ்சு யாரும் அந்த வேலையை செஞ்சிடாதீங்க. பெட்ரோல் இல்லைனாலும் பரவாயில்ல, நடந்து போய்க்கலாம். பெட்ரோல் வீட்டில் வேண்டவே வேண்டாம். என்னை சார்ந்த ஒரு தொழில், அதாவது ஒரு ஜோதிடர் அப்படின்ற முறையில் நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த பதட்டம் முடியுது, அதனால நமக்கு பிரச்சனை இல்லை,
ஒருவேளை இந்த பதட்டம் நீடிக்கும் பட்சத்தில், ஒருவேளை நீடிச்சிருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நீங்கள் உங்கள் வண்டிகளையெல்லாம் பெட்ரோல் எப்படியும் நிறச்சி வச்சுப்போம். நானும் கூட செய்வனாக இருக்கோம். அப்படி இப்போ நம்ம வண்டியில் கார் இருக்குது, பைக் இருக்குது, 2 வீலர்ஸ் இருக்குது, நம்ம நிறச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரீட்டில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது. ஒரு குழந்தைங்கள வச்சுட்டு இருக்கவங்க, வயதானவங்க வீட்டில் இருக்கவங்க, ஒரு ப்ரெக்னென்ட் உமன்ஸ், மாசமாக இருக்கிற பெண்கள் இருக்கிற வீட்டில் அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு சுயநலமாக யோசிச்சிடாதீங்க. நம்ம வண்டி நம்ம எங்கேயாவது வெளியே போகிறதுக்கு இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் எந்த கொடுக்கக்கூடாது அப்படி யோசிச்சிடாதீங்க. அது நமக்கு பல கருமாக்களை தான் கொண்டு வந்து கொடுக்கும். அதாவது நான் தேவையான நேரத்தில், நம்ம சாதாரண நேரத்தில் நம்ம செய்யாமல் விட்டால் கூட பரவாயில்ல, இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஆட்டோ கிடைக்காது. புரிஞ்சதுங்களா? இப்போ பெட்ரோல் வரல அப்படின்னா ஆட்டோக்காரங்கெல்லாம் ரொம்ப விலையேற்றிடுவாங்க, டாக்ஸிக்காரங்கெல்லாம் ரொம்ப விலையேற்றிடுவாங்க. ஸோ அதை அவங்களால கொடுத்து போக முடியாமையோ, அல்லது அந்த நேரத்தில் இப்போ ஒரு 4 டாக்ஸி இருக்கிற இடத்துல ஒரு டாக்ஸி தான் அப்போ ஓடிட்டுருக்கோம் இல்லைங்களா, பெட்ரோல் விலையேற்றம் இருக்கும்போது. அப்படி அவங்களுக்கு அது கிடைக்காம இருந்தால் தயவு செஞ்சு உங்ககிட்ட இருக்கிற இந்த வண்டி வாகனங்களை கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லை நீங்களே கொண்டு போய் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது, அந்த மாதிரி தேவையான உதவிகள், ஒரு மருந்து மாத்திரை, வயசானவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி தேவைகளை தயவு செஞ்சு செய்யுங்க. அது உங்கள் கருமாக்களை தீர்த்து வைக்கும். அது 1 மடங்கு இல்லை, ஒரு 10 மடங்கு உங்களுக்கு, அதாவது தேவையான நேரத்தில் நீங்கள் செய்கிற உதவி உங்களுக்கு 10 மடங்கு உங்கள் கருமாக்களை தீர்த்து வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி நேரத்தில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அதே போல தான் ஒருவேளை இந்த பதட்டம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மளிகை பொருட்கள், காய்கறி, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. அதாவது ஒரு வாய் சாப்பாடு கூட வீணாகாமல், வேறு நேரங்களாக இருந்துச்சுன்னா சரி மதியத்துக்கு கொஞ்சம் சாப்பாடு வச்சோம், அது மிச்சமாக இருக்குது, யார் நைட்டில் சாப்பாடு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு 2 தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடை ஏதோ நாய்க்கு போடுறது, இல்லை நீங்களே சரி கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்னு தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி செஞ்சால் அது கிடைக்கிற அன்னைக்கு அதெல்லாம் கூட செய்யலாம். ஆனால் இன்றைக்கி இந்த பதட்டமான சூழ்நிலை, அந்த கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் தயவு செஞ்சு ஒரு வாய் சாப்பாடாக இருந்தாலும் அதை சாப்பிட்டுட்டு ஒரு தோசை ஊற்றி சாப்பிடுங்க. அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்போ கடைக்கு போய் ஒரு அரிசி வாங்கிட்டு வரீங்க, ஒரு ரவை வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அது முழுமையாக நீங்கள் தீர்த்துட்டு அப்புறமா கடைக்கு போங்க. ஏன்னா நிறைய பேர் அது கிடைக்காம இருப்பாங்க இல்லைங்களா. அப்போது நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டே நம்ம போய் வாங்கிட்டு வந்துடுறதோ, இல்லை நம்ம வீட்டில் வீண் பண்ணிட்டு திரும்பி நம்ம போய் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துடும் இல்லைங்களா. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக உங்கள் வீட்டில் எவ்வளோ தேவையோ அது மட்டும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு நாளைக்கு விலை ஏறிடும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பொருட்களை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது இன்னொருத்தருக்கு கிடைக்கிறதுக்கு இல்லாமல் போயிடும். அதனாலையும் நமக்கு கருமாக்கள் வரும். அதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லை. பெட்ரோல் கிடச்சிரும், கேஸ் கிடச்சிரும், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை பின்னாடி இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து, எப்போதோ 10 வருஷம் கழித்து கூட இந்த மாதிரியான போர் பதட்டங்கள்லாம் வரும்போது இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கிடைக்குதோ அதை வாங்கி வீண் பண்ணாமல் சமைச்சு சாப்பிடுங்க. ஏதாவது வீண் பண்ணுறதோ, அல்ல உங்கள் வீட்டில் நிறைய ஸ்டாக் வச்சுக்கலாம், யாருக்கோ கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காட்டி நமக்கு என்ன அப்படின்னுட்டும் நினைக்காதீங்க. அது உங்களுக்கு பல கருமாக்களை கொண்டு வந்து கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எல்லாருக்கும் இருக்கட்டும், நம்மளும் வயிறு நிறைய சாப்பிட்லாம். நம்ம சாப்பிடாமல் அடுத்தவங்களுக்கு போட சொல்லலை நான். அந்த வயிறு நிறைய எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் சமைச்சு சாப்பிடுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஸ்டாக் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நமக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. கடவுளும் உங்களுக்கு முழு அருளையும் கொடுப்பார். இனி இந்த போர் பதட்டம் இல்லை, நம்ம எல்லாம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.